தோஹாவில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலை கத்தாருடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு தடுக்க தவறியது ஏன் என்பது குறித்து எமது செய்தியாளர் ஜெயமுருகன் விவரிக்க கேட்கலாம். கத்தார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கத்தாரிடம் வலுவான வான் பாதுகாப்பு கட்டமைப்பு இருந்தும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த சூழலில் கத்தாருடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு இஸ்ரேல் தாக்குதலை தடுத்து நிறுத்த தவறியது ஏன் என்பதை விரிவாக இப்போ பார்ப்போம். தோஹாவில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் கட்டிடம் சிதையும் காட்சியை தான் இப்போது நாம் திரையில் பார்க்குறோம். இந்த கட்டிடத்தில் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா ஹமாஸ் தலைவர்கள். இவர்கள் தான் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்க. இவங்களை குறிவச்சு தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் வெளிநாடுகளில் இது போல சீக்ரெட் ஆப்ரேஷன் நடத்துவது இது ஒன்றும் புதிது கிடையாது. கடந்த வருஷம் ஈரானில் ஒரு தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். 2024 ஜூலையில் தெக்ரான்லேயே தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். அப்போ யாரை குறி வச்சிருந்ததுன்னு பார்த்தா ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியேவை. அவர் அந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். இப்போது ஹமாஸ் தலைவர் ஹலில் அல் அயாவை குறிவைத்து தோஹாவில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல். இதில் அவர் உயிரிழந்தாரா அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் குறிவைத்த ஹலில் கொல்லப்படவில்லை அப்படிங்கிறது தான் தகவல். சரி, இப்போ இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் உயிரிழந்தாரா அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறது. இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. இந்த தாக்குதலை பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் அப்படின்ட்டு இஸ்ரேல் நியாயப்படுத்துகிறது. இதற்கு கத்தார் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதாவது இஸ்ரேல் நடத்தியிருப்பது ஒரு அரச பயங்கரவாதம் அப்படின்னு கத்தார் வாதம் வைக்கிறது. இதில் அமெரிக்கா என்ன செய்கிறதுன்னு பார்த்தா கத்தாரை சமரசம் செய்ய முயற்சிக்கிறது. அதாவது நடந்தது நடந்து போச்சு, இனி இது போல நடக்காது அப்படின்னு சொல்றாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இதை கத்தார் ஏற்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இதில் இஸ்ரேல் தரப்பில் இருந்து வெளியாகிருக்க தகவலை பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கிறது. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி அளித்த பிறகு தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலையே நடத்தியது அப்படிங்கிறது இஸ்ரேல் தரப்பு தகவலாக இருக்கிறது. அமெரிக்க தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தா நாங்கள் கத்தாரை முன்கூட்டியே எச்சரித்தோம் அப்படின்ட்டு அமெரிக்க தரப்பு சொல்லுது. ஆனால் இது போல் ஒரு எச்சரிக்கை எங்களுக்கு விடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது கத்தார் தரப்பு வாதமாக இருக்கிறது. அதாவது அமெரிக்கா எங்களை முன்கூட்டியே எச்சரிக்கலை அப்படின்னு கத்தார் சொல்லுது. இப்படியாக அரசியல் வாதங்கள் செல்ல இஸ்ரேலுடைய தாக்குதலை கத்தார் தடுக்க தவறியது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் இங்கு எழுந்திருக்கிறது. அதாவது கத்தாருடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் இஸ்ரேல் தாக்குதலை தடுக்க தவறியதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. வான் பாதுகாப்பு கட்டமைப்புங்கிறது ஒரு நாட்டுக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது எதிர் நாட்டோடைய போர் விமானமோ ஏவுகணையோ வந்தா அதனை வானிலேயே அழிப்பது தான் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. மத்திய கிழக்கில் கத்தாரிடம் வலுவான வான் பாதுகாப்பு கட்டமைப்பே இருக்கிறது. அதாவது அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு கத்தாரில் இருக்கிறது. அதுபோக நார்வே தயாரிப்பான நாசம்ஸ் வான் பாதுகாப்பு கட்டமைப்புமே கத்தாரிடம் இருக்கிறது. இது போக சில வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் கத்தாரிடம் இருப்பதாகவே தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை எல்லாம் தாண்டி தான் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. கத்தாரிடம் இந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை தாண்டி வலுவான போர் விமானங்களுமே இருக்கிறது. அதாவது F-15 போர் விமானங்கள் மற்றும் ரஃபேல் போர் விமானங்கள், டைஃபூன் போர் விமானங்கள் எல்லாமே கத்தார் விமானப்படையில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதாவது கத்தாருடைய ரேடார் எதிலையுமே சிக்காம தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி முடித்திருக்கிறது. கத்தாரின் ரேடாரில் சிக்காமல் அதன் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் கண்களில் எல்லாம் மண்ணை தூவிவிட்டு இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதில் முக்கியமாக கத்தார் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் இஸ்ரேல் பயன்படுத்திய ஆயுதங்கள் எல்லாமே ரேடாரில் சிக்காத ஆயுதங்கள் அப்படின்னு கத்தாரே சொல்லுது. அப்படி இருக்க சூழலில் தான் F-35 போர் விமானங்களையே இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற பேச்சு எழுந்திருக்கிறது. இதை வைத்துத்தான் இஸ்ரேல் நிச்சயம் தாக்குதல் நடத்தியிருக்க முடியும் அப்படிங்கிறது பாதுகாப்பு வல்லுநர்களின் அழுத்தமான கருத்தாகவே இருக்கிறது. இஸ்ரேல் போர் விமானங்கள் 2250 கிலோமீட்டர் பயணித்து கத்தாரில் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேல் 15 போர் விமானங்களை இதற்கு பயன்படுத்தி இருக்கிறது.
10 ஏவுகணைகளை வீசியிருக்கிறது என்பதே முதல் கட்ட தகவலாக இருக்கிறது. இஸ்ரேல் போர் விமானங்களை பாரசீக வளைகுடா பகுதியில் கண்டதா அமெரிக்க அதிகாரிகள் சொன்னதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் சிரியா ஈராக்கை தாண்டி பாரசீக வளைகுடா வழியாக வந்து கத்தாரில் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்றே யூகிக்கப்படுகிறது. இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக சொல்லப்படும் F-35 போர் விமானங்கள் 5ஆம் தலைமுறை போர் விமானமாகும். அதாவது அமெரிக்க தயாரிப்பு போர் விமானம். இந்த போர் விமானங்களை வாங்கி இஸ்ரேல் அதனை நவீனப்படுத்தி இருக்கிறது. அதாவது தனது சொந்த தயாரிப்பான ரேடார் சென்சார்களை அதில் பொருத்தியிருக்கிறது. அதுபோல தனது தயாரிப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் வகையில் தொழில்நுட்பங்களையுமே இஸ்ரேல் மாற்றி அமைத்திருக்கிறது. இது ஒரு ஸ்டெல்த் விமானம். இந்த ஸ்டெல்த் விமானம் அப்படிங்கிறது எதிரியோட நாட்டுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம போய் தாக்குதல் நடத்துறது. அதாவது எதிரியோட ரேடாரில் சிக்காது. இஸ்ரேல் மாற்றி அமைத்திருக்கும் சென்சார் மற்றும் ரேடார் எல்லாமே இந்த விமானத்தோட பலத்தை இன்னும் கூட்டுது. இஸ்ரேல் இந்த விமானத்திற்கு F-35 அதீர் அப்படிங்கிற பெயரையும் வைத்திருக்கிறது. இஸ்ரேலிடம் இது போல 45 F-35 போர் விமானங்கள் இருக்கிறது. இவை எல்லாமே இஸ்ரேலுக்கு பலத்தை கூட்டுகிறது. இது போக இஸ்ரேல் தயாரிப்பு ஆயுதங்களுமே மிக வலிமையானதாகவே இருக்கிறது. இப்போது கத்தாரில் இஸ்ரேல் ராம்பேஜ் ஏவுகணைகள் மற்றும் ஸ்பைஸ் 1000 குண்டுகளை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாதுகாப்பு வல்லுநர்கள் கூற்றாக இருக்கிறது. இந்த இரண்டுமே GPS வழியாக செயல்படக்கூடியவை, பெரும் நாசத்தை ஏற்படுத்தக்கூடியவை. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் கத்தாரின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பின் தோல்வியை காட்டுவதாக பேசப்படுகிறது. ஆனால் அப்படி சொல்வது சரியாக இருக்காது அப்படிங்கிறதும் பாதுகாப்பு வல்லுநர்களின் கூற்றாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கத்தார் வைத்திருப்பதும் வலுவான வான் பாதுகாப்பு கட்டமைப்பு தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனால் இஸ்ரேலிடம் இதனை ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தும் ஸ்டெல்த் போர் விமானங்கள் இருப்பதையே அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது கத்தார் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் பதிலடி கொடுப்பதற்கு இஸ்ரேலின் ஸ்டெல்த் போர் விமானங்கள் இடம் கொடுக்கவில்லை. அதாவது ஒரு நொடி கூட இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. இஸ்ரேல் வைத்திருக்கிற ஸ்டெல்த் போர் விமானங்கள் மற்றும் அதனுடைய நவீன தொழில்நுட்பங்கள் கத்தாருக்கு எதிரான தாக்குதலுக்கு வலு சேர்த்திருப்பதாக சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள்.